ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. ஏன்னா இப்போ டிமாண்டில் இருக்க எல்பிஜி பின்னாடி வார் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்குமா? ஆனால் உண்மை அப்படி இல்லை. இந்த மாதிரி ஃபியூவல்ஸ் எல்லாம் உருவாக ரொம்ப லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்ன? எப்படி இது உருவாகுது? தொடர்ந்து இது மாதிரி நடந்தால் மாற்று வழி என்ன? இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் ஃப்யூச்சரில் நம்மளால் ரன் பண்ண முடியும். எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இது ஒரு ஃபாசல் ஃபியூவல்னு சொல்லுவாங்க. ஏன் ஃபாசல் ஃபியூவல்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபாசல் ஃபியூவல்னால் பல காலத்தில் வாழ்ந்த தாவரங்கள் உயிரினங்கள் இது எல்லாமே மில்லியன் ஆண்டுகள் மண்ணுக்குள் புதைந்து அழுத்தம் வெப்பம் காரணமாக உருவான ஒரு கேஸ் தான். அதுதான் பெட்ரோலியம் டீசல். இது எல்லாமே பெட்ரோல் டீசல் எல்லாமே இந்த மாதிரி தான் உருவாகிருக்கு. எல்பிஜி ஒரு நான் ரெனியூவபிள் எனர்ஜி. ஏன்னு சொல்கிறோன்னா திரும்ப திரும்ப உருவாகாத ஒரு எனர்ஜி. இது கிடைக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். இது எப்படி என்னத்தினால உருவாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைன் அண்ட் பியூட்டேன்கிற கேஸோட மிக்சிங் தான் இந்த எல்பிஜி. எல்பிஜி எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயை சுத்தகரிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிது. ஒன்று நேச்சுரல் சோர்ஸ்னாலையும் கிடைக்கிது. இது குக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹீட் அதிகமாக நமக்கு கிடைக்கும். சிலிண்டரை கனெக்ட் பண்ணி ஈஸியாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு எந்த ஒரு செட்டப்பும் தேவையில்லை. இதுக்கு வரக்கூடிய புகை ரொம்ப கம்மி. ஆனால் இதனால காஸ்ட் அதிகமாகிறதுக்கு ரீசன் என்ன? ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுக்கு ரீசன் இது டிமாண்டாக இருக்கிறதுனாலையும் நமக்கு இம்போர்ட் பண்ணிட்டு வரதுனாலையும் தான். அதோட காஸ்ட்லாம் சேர்த்து தான் நமக்கு ஏற்றத்தாழ்வு இந்த அமௌண்ட்டில் வந்துட்டு. இதுக்கு ஃபயர் ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ஃபயர்லேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்னென்னா குளோபல் வார்மிங்க்கு மெயின் ரீசன். ரொம்ப அதிகமாக பாதிக்கும். குளோபல் வார்மிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூரியன்கிட்டேருந்து பூமிக்கு வரக்கூடிய அந்த ஹீட் திரும்ப என்ன ஆகும்னா பூமியிலேருந்து வெளியாகணும். அது வெளியே ஆகாமல் தடுக்கிறது தான் அந்த CO2 கேஸ் பண்ணும். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு இது மாதிரி தடுக்கிறதுனால புவி வெப்பம் அதிகமாக அடையும். ஸோ புவி வெப்பம் அடைகிறதுங்கிறது இந்த குளோபல் வார்மிங். அதனால தான் சொல்கிறேன். இதுக்கு மாற்று வழியாக இருக்கக்கூடிய பயோகேஸை பற்றி பார்ப்போம். பயோகேஸ் அப்படிங்கிறது என்னென்னா பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஓல்டு எனர்ஜி சோர்ஸ் தான் பயோகேஸ். அது எப்படி நமக்கு கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட்டு, இந்த கவுடங்க், அந்த மாட்டு சாணம், அது மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிக் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான் இந்த பயோகேஸ். ஓகேவா? இதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய மெயின் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு. இது ரெண்டுமே அதுலேருந்து ரிலீஸ் ஆகுது. குக்கிங் பண்ணுறதுக்கு அடுத்தது லைட்டுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. இது ஒரு ரெனியூவபிள் சோர்ஸ். ரெனியூவபிள்னால் திரும்ப திரும்ப நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப நமக்கு இயற்கையினால் கிடைக்கிறது. இது எக்கோ ஃப்ரெண்ட்லி சொல்யூஷன். இதை யூஸ் பண்ணுறது ஒரு பிளேஸை பொறுத்து மாறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வில்லேஜில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஸ்பேஸ் இருக்கும் அந்த பிளான்ட்டு போடுறதுக்கு, பயோகேஸ் பிளான்ட்டு போடுறதுக்கு. ஆனால் சிட்டியில் அது சாத்தியம் கிடையாது. அப்பார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் இந்த பயோகேஸ். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய மெயின் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன். இது ரொம்ப ஹைலி ஃப்ளேமபிள் கேஸ். ஏன்னா இது லீக் ஆனால் ரொம்ப ஃபயர் ஆனிச்சு அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடியது கார்பன் டை ஆக்சைடை விடவும் 25 மடங்கு அதிகமாக குளோபல் வார்மிங்கை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் சல்ஃபேட்டுங்கிறது பேட் ஸ்மெல்லு மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமாக வரும். பயோகேஸில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். லீக்கேஜ் ரொம்ப முக்கியம். ஏன்னா மீத்தேன் ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ். இது இப்படியே போயிட்டு இருந்தால் மறுபடியும் நம்ம பழைய காலத்தில் விறகடுப்பில் சமைச்ச மாதிரி சமைக்க வேண்டிய நிலைமை வரலாம். ஆனால் அது ஒரு அளவுக்கு நல்லது தான். ஆனால் அது எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதுதான் கேள்வி. இந்த நிலைமையே மாறுமா, இல்லை நாமே மாற்று வழிக்கு மாறணுமா? உங்கள் கருத்து என்னென்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைஃப் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.